ஒரு சின்ன கிராமம். அங்க ஒரு பழைய வீடு இருந்தது. அந்த வீட்டுக்கு ஒரு விசேஷம். அந்த வீட்டுல கடந்த 12 வருஷமா பொங்கல் பொங்கவே இல்ல. காரணம் யாருக்கும் சரியாக தெரியாது. அந்த வீட்டுக்குள்ள போகாதீங்க. பொங்கல் நாடு ராத்திரி அங்க யாரோ நடமாடுவாங்கன்னு ஊர்ல எல்லாரும் சொல்வாங்க. பொங்கல் நாள். இந்த வருஷம் நகரத்திலிருந்து அரவிந்த்னு ஒரு இளைஞன் கிராமத்துக்கு வந்தான். இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நம்பாத டைப். பொங்கல் தினம் காலை அவனுக்கு அந்த வீட்லயே பொங்கல் வைக்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி. மண்ணெடுப்ப கொளுத்துனா புது பானை, பால், வெல்லம் எல்லாம் ரெடி. பால் பொங்கவே இல்ல. அடுப்பு எரியுது. பால் காயுது. ஆனா 10 நிமிஷம், 20 நிமிஷம் பால் பொங்கவே இல்ல. அப்போ திடீர்னு, இங்க பொங்கல் வைக்காதன்னு மெதுவா ஒரு பெண் குரல். அரவிந்த் சுத்தி பார்த்தான். யாருமே இல்ல. கொலுசு சத்தம். அவனுக்கு பின்னால கிலுக் கிலுக் பெண் கொலுசு சத்தம். அவன் திரும்பும் முன் அடுப்பு தானா அணைந்தது. அந்த பானையிலிருந்து பால் கருப்பா மாறி அதுல ஒரு முகம் தெளிவா தெரிஞ்சது. சாபம். அந்த முகம் பேசுச்சு. இந்த வீட்ல பொங்கல் வச்ச கடைசி பொண்ணு நான்தான். என்ன பொங்கல் நாள எரிச்சாங்க. அதனால இங்கே இனி பொங்கல் பொங்காது. அடுத்த வினாடி பானை வெடிச்சது. அடுத்த நாள் அரவிந்த் காணாம போயிட்டான். அந்த வீடு இன்னும் அப்படியே இருக்கு. பொங்கல் நாளு ராத்திரி மட்டும் அடுப்பு தானா எரியும். கொலுசு சத்தம் வரும். அதனால தான் அந்த வீட்ல யாரும் பொங்கல் வைக்க மாட்டாங்க.